அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி அந்தர் பல்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நேற்று சந்தை ஒரு ஏறுமுகத்தில் முடிஞ்சவங்க இன்றைக்கி ஒரு சின்ன நேற்றைய லோ ஹைக்கு உட்பட்டு சந்தை ஆரம்பித்து திருப்பி மேலே போயிட்டு உடனே இறங்கி முடிஞ்சிருக்காங்க. இதனால் ஏற்றம் தடைபடுமா இல்லை இந்த இறக்கம் இன்னும் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறதை நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்று ஏறுமுகத்தில் முடிஞ்சாங்க. இன்றைக்கி கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முடியாது. ஏன்னா மார்க்கெட் நேற்றைய லோவுக்கும் ஹையுக்கும் உட்பட்டு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஆரம்பமானதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஏறுமுகத்திற்கு போனாங்க. இந்த ஏறுமுகம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, இதை தொடர் ஆய்வு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு வரணும். இதுதான் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி. இப்போது 80% நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு நாள் முந்தைய நாள் ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்ட் ஒன்று ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கணும், அதற்கு ஒரு கேப் அப் ஓப்பனாக இருக்கணும். அப்போ மார்க்கெட் என்னவாக இருந்திருக்குன்னா இன்சைடு ஓப்பனாக இருந்திருக்கு. அந்த இன்சைடு ஓப்பனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதனால தான் இந்த ஒரு ஏறுமுகம் வந்திருக்கு. இந்த ஏறுமுகம் கண்டினியூ ஆகணும் அப்படின்னாலே நம்மளுக்கு முந்தைய நாள் எஸ்டர்டேவோட ஹை பிரேக் பண்ணணும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஸ்டாண்ட் ஆகணும். அப்போ தான் இதுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாது. திருப்பி நம்மளுக்கு அந்த ஓப்பனை நோக்கியே செல்லக்கூடிய வாய்ப்பு தான். அதனால தான் மார்க்கெட் அந்த பேஸ் பண்ணி திருப்பி இறங்க முகத்திலேயே முடிஞ்சிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்போதெல்லாம் அமையுதோ அடுத்த நாள் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டும். இதற்கு மிக முக்கியமான வாய்ப்பாக நம்மளுக்கு நேற்று ஸ்ட்ரேடல் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஸ்ட்ரேடல் இருந்தது 18,200 கால் புட். அப்போதே நம்ம சொன்னோம் மார்க்கெட் கட்டுப்பாட்டுக்குள்ளே 18,200 கால் புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதனுடைய சந்தையோட அளவு பார்த்தோம் கரெக்டாக நம்மளுக்கு 18,140 அந்த இடத்துல தான் ஆரம்பமானதுமே நம்மளுக்கு 18,200 மட்டும் நம்மளுக்கு ஒரு பேஸ் கொடுத்தாங்க. அந்த 18,200க்கு மேலே நிலை பெற்றிருந்தால் இன்றைக்கி மார்க்கெட்டோட மொமெண்டம் மாறி இருக்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதனை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்மளுக்கு டெய்லியில் பார்க்கும்போது மார்க்கெட் இங்கே 2 சின்ன கேண்டில்ஸ், இதை வச்சு நம்ம வேல்யூம் பேஸ்டு இல்லை, ஆனால் இது ஒரு பிக் கேண்டில். இந்த பிக் கேண்டிலுக்கு அப்புறம் நம்மளுக்கு சந்தை ஒரு நல்ல ஒரு தாக்கம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹைக்கு மேலே ஆரம்பமான மேலேயே போயிருக்கணும். அதுதான் ஒரு இதற்குண்டான மதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கேண்டிலாச்சும் அமைஞ்சிருக்கணும். புல்லிஷ் கேண்டில் அண்ட் பேரிஷ் கேண்டில் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் அபோவ் க்ளோஸ் இருந்தால் நம்மளுக்கு அது புல்லிஷ் கேண்டில், ஓப்பன் பிலோ க்ளோஸ் இருந்தால் நம்மளுக்கு நெகட்டிவ் கேண்டில். அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் கேண்டில் அப்படிங்கும்போது சந்தை இந்த பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாளைய தினம் நம்மளுக்கு எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த லோவுக்கு பிலோவில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகக்கூடாது. பிலோவில் ட்ரேட் நடந்ததுன்னா உங்களுக்கு சந்தைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். இது நம்மளுக்கு இந்த கடந்த 4 நாட்களோட இம்பேக்டில். பட் நம்மளுக்கு ஆப்ஷன் அட்டவணை நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சந்தை நம்மளுக்கு ஓப்பன் நம்மளுக்கு ஹை லோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகளோட பயணம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா நிஃப்டி ஹை அப்படிங்கிறது 216 ஸ்பாட்டுக்கு, ஃப்யூச்சருக்கு 267. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 50 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க. லோவில் இருந்து பார்க்கும்போது 60 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஹை அண்ட் லோவோட பேஸில் பண்ணும்போது நிஃப்டியில் நம்மளுக்கு ப்ரீமியம் இம்பேக்டடாக உள்ளது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது 18,200 கால் 100 புட் 200 புட் 18,000 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை நம்மளுக்கு
18100 புட்டும் 18200 கால். இப்போ சந்தை நல்ல இறங்க முகம், இது வந்து இறங்கு முகத்திற்கு ஓகே. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம் நடந்திருக்கணும், வேல்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கணும். இந்த இடத்துல 1800 புட் அப்படிங்கிறது ஐடிஎம் புட், இந்த பக்கம் வந்து ஓடிஎம் கால். இவங்க 2 பேர் தான் போட்டி போடுற மாதிரி இவங்க இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அடிப்படை பார்த்தா நம்மளுக்கு 18100 புட் 91 ரூபாங்கும்போது நம்மளுக்கு 18009 அப்படிங்கிறது புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம். 18200 காலுங்கும்போது 18243. அப்போ இந்த அளவுக்கு மார்க்கெட் ரேஞ்ச் இம்பேக்டாக இருக்குது. இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது 130 புள்ளிகள் வருது. அப்போது 17370 டு மார்க்கெட் வந்து 18330 மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து டைம் வேல்யூ இம்பேக்டட் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் 18,050 நம்மளுக்கு இப்போ க்ளோஸ் ஆகிருக்காங்க. 18,050 கால் நம்மளுக்கு 18,050 புட் 110 ரூபா டு 69 ரூபா இருக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரூபாயோட ப்ரீமியம் நம்மளுக்கு இதில் இருக்கிறது. அது இல்லாமல் டைம் வேல்யூ நம்மளுக்கு பார்க்க போனால் நம்மளுக்கு இம்பேக்டட் அப்படின்னு பார்த்தோம்னா கால் சைடு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா 18100 கால் 83 ரூபா, இவங்க வந்துட்டு 18100 புட் 91 ரூபா, 18050 கால் நம்மளுக்கு 110 ரூபா, இவங்க 70 ரூபா. அப்போ இந்த டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால பை சான்ஸ் நம்மளுக்கு சான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கேப் டவுனுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவான இம்பேக்டடாக தான் இருக்குது. ஆனால் சந்தையில் எந்த வேணாலும் நடைபெறலாம். இது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ், அதாவது ப்ராபபிலிட்டிஸ், வாய்ப்பு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம் தான். அப்போ மார்க்கெட் இந்த அளவுக்கு இறங்குனதுக்கு நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வர்த்தகம் ஆகலை அப்படிங்கும்போது 80% கேப் டவுன் இருக்கக்கூடிய, பெரிய கேப் டவுன் இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் குறைவு. மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். இது வந்து ப்ராபபிலிட்டி. அடுத்தது இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எல்லைகளை நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டோட குறியீலைனா 17950 டு 18160, வைட் ரேஞ்ச் 17870 டு 18230 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18142, 18183, 18243. சப்போர்ட் லெவல் 18051, 18009, 17949 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நியர்பை நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய எல்லைவே டச் பண்ண மாதிரி மார்க்கெட் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம், கேப் டவுன்னா ஏன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே இது இருந்ததுனால நம்ம ஒரு கேப் டவுனே நம்ம இம்பேக்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய க்ளோஸுக்கு அருகாமையிலே வந்துட்டு அதற்கப்புறம் தான் நல்ல ஒரு இறக்கத்தை இவங்க சந்திச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு நேற்றைய லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகலை. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து நேற்றைய லோவுக்கு கீழே தான் ஆரம்பமான, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே டவுன் ஆகிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ க்ளோஸ் ஆனதுனால 1 2 3 4 5 டேஸோட 5 நாளோட வர்த்தகத்தை முழுமையாக மறைச்சிருக்காங்க. அப்போது இது ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால இம்பேக்டட் வந்துட்டு நம்மளுக்கு டவுன் சைடுக்கு உண்டான இது இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு சந்தை நல்ல இறங்குமுகமாக வரணும் அப்படின்னா இன்னும் செல்லிங் ப்ரெஷர் வேணும். அடுத்த நம்மளுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, இந்த கேண்டில் அடுத்த நாள் வந்து இது செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுதா இல்லை பையிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுதா, இந்த செல்லிங் ப்ரெஷரை மதிக்காமல் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கா அப்படிங்கிற பொறுத்து தான் சந்தை நம்மளுக்கு அமையக்கூடும். இதை பயன்படுத்தி நம்மளுக்கு இன்னும் இறங்கும் அப்படிங்கிற இடத்துல நம்ம கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்குது. சந்தையோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 43685, இன்றைக்கி 43588, கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஆனால் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 500 புள்ளி காணும். 500 புள்ளியிலிருந்து 100 புள்ளிகளுக்கு வந்திருக்காங்க. அப்போ 400 பாயிண்ட்ஸ் ரெக்கவர். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்க்கணும். 43584 ஃபியூச்சருக்கு, ஸ்பாட்டுக்கு 80. அப்போ இந்த இடத்துல என்ன டிஸ்கவுண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டிஸ்கவுண்ட். இதே லோ பேஸில் நம்ம பார்க்க போனால் இந்த இடத்துல ப்ரீமியத்தில் இருக்காங்க, இங்கே வந்துட்டு டிஸ்கவுண்ட்டு, இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ப்ரீமியம் 50 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப யோசிக்கிறது. அப்போது மார்க்கெட் வந்து நேற்றைய அடிப்படையில் மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்டில் இருக்கிற மார்க்கெட் இன்றைக்கி ப்ரீமியமாக மாறி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் 43000 புட், இப்போ மார்க்கெட் 43000க்கு கீழே முடிஞ்சாலும் 43000 புட் 43500 கால்
அப்போ இதை ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் மார்க்கெட் 430 அப்படிங்கும்போது 42,570 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல். 43,500 கால் 53 43,558 இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. 43,000 43,500 அப்படிங்கிற ரேஞ்ச். அப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் அப்படிங்கும்போது 42,500 டு 44,000 இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக தென்படுகிறது. இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனுடைய குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 42,428 டு 43,002, வைட் ரேஞ்சில் 42,126 டு 43,274. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,916, 43,002, 43,162. சப்போர்ட் லெவல் 42,570, 42,428, 42,304 இருக்கும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ நல்ல டவுன் சைடில் மார்க்கெட் முடிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் நம்ம இது இப்போ ரீசன்ட் ஏற்றத்திற்கு ஒரு இறக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ப்ராஃபிட் புக்கிங்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டோம்னா இல்லை. ஏனென்றால் இன்றைக்கி நேற்று சந்தை முடிஞ்சதிலிருந்து இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பன் தான் நடந்திருக்கு. கேப் டவுன்னு சொல்ல முடியாது, இன்சைட் ஓப்பன் தான். பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன், நிஃப்டி அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது இது ப்ராஃபிட் புக்கிங்காக நம்ம எடுத்துக்க முடியாது. ப்ராஃபிட் புக்கிங்னா இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் அப் நடந்து அதுக்கப்புறம் இறங்கியிருந்தா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துக்கலாம். இந்த இறக்கத்திற்கு சந்தை உடனடியாக மேலே வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குரிய அமையும். ஆனால் இந்த இடம் நம்ம ப்ராஃபிட் புக்கிங்காக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் உண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட் ஓப்பனே கீழே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத நம்மளுக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கணும். நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸை விட இன்றைக்கி மேலேயா இருக்குது அப்படின்னா இதனுடைய அர்த்தமே மாறி இருக்கும். அதனால் இது ப்ராஃபிட் புக்கிங் கிடையாது. அதனால் கொஞ்சம் சந்தையை நம்மளுக்கு எப்படி வேணாலும் அமையலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் 80% ஒரு பிக் கேப் டவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நோ அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். சந்தையில் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் நம்மளுடைய அட்டவணையோட இம்பேக்ட் படி நம்மளுக்கு பிக் கேப் டவுன் இல்லை. 20% என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். சப்போஸ் இன்றைக்கி க்ளோசிங்கில் கொண்டு போய் யாராச்சும் ஒருத்தர் ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். ஏன்னா 80% பெரிய கேப் டவுன் இருக்காது. அப்படிங்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்துட்டாலே ப்ரீமியமோட டைம் வேல்யூ டிகே நடைபெறும், கரைய ஆரம்பிச்சிடும். அப்போது அதனால் அவங்களுக்கு ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.